அமிகோஸ், சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிட்டாவே சர்ச்சஸில் நடக்கிற முதல் விஷயம் வந்து வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல். ஸோ அது ரிலேட்டடான ட்ரைனிங்க்கு தான் நான் போயிருந்தேன். எல்லா சர்ச்சஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் ஹப் ஒரு சர்ச்சுக்கு வந்து அங்கே வந்து ஃபுல் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் இது நடக்கும். ஸோ அதுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ண போயிருந்தோம். அண்ட் நான் எப்படி நெயில் ஆர்ட் ஃப்ரீக்கியோ அதே மாதிரி என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு பக்கா நெயில் ஆர்ட் ஃப்ரீக்கி. ஸோ அப்படியே ஷோ ஆஃப் பண்ணிட்டு இருந்தோம் ரெண்டு பேரும் எங்களோட நெயில் ஆர்ட் ஸ்கில்ஸை வந்து. ஸோ அப்படி இப்படின்னு ட்ராவல் பண்ணி ஃபைனலி வி ரீச் அவர் ட்ரைனிங் லொக்கேஷன் இசிஐ ஹோப் கேத்தட்ரல் சர்ச். இங்கே தான் வந்து ட்ரைனிங் நடந்தது. எல்லா சர்ச்சஸ்லேருந்தும் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கில்டான வந்து ட்ரைனிஸ் வந்து வருவாங்க. லைக் எப்படின்னா வந்து கிட்ஸ் கிடையாது, கொஞ்சம் அடல்ட்டோ இல்லை கொஞ்சம் ஏஜ்டு பர்சன்ஸோ வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுவாங்க. யூஸ்வலாக எந்த சர்ச்லேருந்து வரோமோ அந்த சர்ச்லேருந்து ப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் வந்து இந்த வென்யூக்கு வரணும். ஸோ அது மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு வந்து ஒரு வெல்கமிங் பேக்கேஜ் ஒன்று கொடுத்தாங்க. அதில் வந்து ஐடி கார்டு இருந்தது. அண்ட் தென் வந்து ஒரு நோட் பேட் கொடுத்துருந்தாங்க. இந்த ட்ரைனிங்கில் வந்து ஏதாவது நோட்ஸ் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நோட் பேட் கொடுத்தாங்க. அண்ட் கூடவே வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க, ட்ரைனிங் சர்டிஃபிகேட். அண்ட் வந்து ஒரு ட்ரிங்க் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து இந்த ட்ரைனிங் வந்து ஒன் ஹோல் டே நடக்கும். லைக் மார்னிங் ஸ்டார்ட் ஆகி ஈவினிங் 6 அது மாதிரி ஆகும் வைண்ட் அப் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நடுவில் டயர்ட் ஆகக்கூடாதுன்றதுக்காக இதை மொத்தமாக பேக்கேஜாக கொடுத்துட்டாங்க. அண்ட் கொஞ்சம் வாட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க, அப்புறம் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேக்கேஜில் இருந்தது. அண்ட் ஃபாலோட் பை வந்து ட்ரைனிங்கும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, இதை பற்றி ஐடியாவே இல்லாதவங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். வாட் இஸ் வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் அப்படின்ட்டு. ஒன்றும் இல்லைங்க, நார்மலாக வந்து சர்ச்சில் வந்து இந்த பைபிள் ஸ்டடி எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து கிட்ஸுக்கு வந்து ஒரு 1 வீக் ஆர் 10 days வந்து நாங்கள் எஜுகேட் பண்ணுவோம். அதை வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ஸ்கூலிங்காக எஜுகேட் பண்ணாமல் ஃபன் பேசிஸில் கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அந்த ப்ரோக்ராம் நடத்துவோம். லைக் டான்ஸ் இருக்கும், சாங்ஸ் இருக்கும், கேம்ஸ் இருக்கும், நிறைய கிஃப்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிச்ச விஷயம்லாம் இருக்கும். ஃபைனல் டே வந்து ப்ரோக்ராம் மாதிரி அதை வைண்ட் அப் பண்ணிடுவோம். அண்ட் அது கூடவே ரேலி அந்த மாதிரி விஷயமும் இருக்கும். இதுதான் மொத்தமாகவே வந்து வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலில் நடக்கிறது. இது வந்து நாட் ஓன்லி கிறிஸ்டியன்ஸ், மற்ற ரிலீஜியஸ் பீப்புளாக இருக்கட்டும், மற்ற கேஸ்ட் பீப்புளாக இருக்கட்டும், அந்த கிட்ஸுமே வந்து ஈகராக வந்து வருவாங்க. அண்ட் அவங்களுக்கு ஃபுட்டு, பீவரேஜஸ், ஸ்நாக்ஸ் இதெல்லாமே வந்து சர்ச் சபா வந்து அஃபோர்ட் பண்ணுவோம். ஸோ தட் அவங்க நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. நல்ல ஃபன் பேஸஸாக இருக்கிறதுனால அவங்க ஓவரால் எல்லாத்தையுமே வந்து கற்றுப்பாங்க. இது பர்டிகுலராக வந்து கிறிஸ்டியானிட்டியை மட்டும் வந்து நாங்கள் பேசணுன்றதுக்காக இந்த பிரெயின் வாஷிங் பண்ணுற வேலைலாம் அங்கே நடக்காது. பொதுவாக குழந்தைங்களுக்கு வந்து ஒரு கிட்ஸ் எஜுகேஷனாக எப்படி இருக்கணும், ஒரு ஷேரிங் ஆஃப் லவ் எப்படி இருக்கணும், மற்றவங்க கிட்ட வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும், ஒரு சொசைட்டியில் வந்து ஒரு காமன் பீப்புளாக வந்து எப்படி நம்ம வளரணும் அப்படின்ற மாதிரி ஜென்ரல் டாபிக்ஸாக தான் வந்து மோஸ்ட்லி வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து நாங்கள் யார் எடுத்து போனால் வந்து ஜீசஸ் கிரைஸ்ட்டை எடுத்து நாங்கள் எக்ஸாம்பிளாக சொல்லுவோமே தவிர கிறிஸ்டியானிட்டி தான் பெஸ்ட்டுன்ற மாதிரி மற்ற பிள்ளைங்களை வந்து பிரெயின் வாஷிங் பண்ணுறதோ அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரி மண்டை கழுவுற வேலைலாம் நாங்கள் செய்ய மாட்டோம். இதுதான் வந்து பேசிக்காக வந்து வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலில் நடக்கிறது. ஸோ இதுக்கு முன்னோட்டமாக வந்து எங்களுக்கு ட்ரைனிங் நடக்கும். லைக் வந்து இந்த இயருக்கான தீம் என்ன, இந்த இயர் தீமுக்கு வந்து எப்படி ரிலேட்டடான கேம்ஸ் பசங்களுக்கு சொல்லித்தரலாம், எப்படி சாங்ஸ் சொல்லித்தரலாம், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து ட்ரைனிங் செக்ஷனில் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கு தான் வந்து நாங்கள் போயிருந்தேன். நிறைய ஃபன் கேம்ஸ்லாம் இருந்தது, சாங்ஸ் இருந்தது, டான்ஸ் இருந்தது. பட் அது எதுவுமே வந்து நான் உங்களுக்கு அப்படியே ஆடியோ மியூட் பண்ணாமல் போட முடியாது, ஏன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும். பட் இதெல்லாம் நடந்தது, இந்த சாங்ஸு இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த யூடியூப் லிங்க் வந்து நான் போடுறேன். அந்த யூடியூப் லிங்க்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சேனலில் வந்து ஆக்சுவலி என்ன டான்ஸ் இருந்தது, என்ன சாங்ஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து போட்டிருப்பாங்க அவங்க சேனலில். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் மீன்வைல் பிரேக் டைம் எங்களுக்கு நடந்தது. அதில் வந்து டீ குடித்தோம். கூடவே வந்து ஒரு டூட்டி ஃப்ரூட்டி பன் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஸோ இதையும் சாப்பிட்டு என் ஃப்ரெண்ட் கூட ஒரு சியர்ஸ் போட்டுட்டு அகெயின் பேக் டு த செஷன் நாங்கள் போயிருந்தோம். பொதுவாக இந்த வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் பற்றி நிறைய பேருக்கு வந்து தாட் இருக்கும். இதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கும் சரி, தெரியாதவங்களுக்கும் சரி. ஏன் நான் வந்து இப்போ டீச்சிங் சைடில் இருக்கேன். பட் ஒன்ஸ் நான் கிட்டாக இருக்கும்போது வந்து ரிசீவிங் சைடில் இருந்தேன். அப்போ எனக்குமே இந்த தாட் வந்திருக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ஸ்கூல் எஜுகேஷன்லாம் முடிச்சு ஒரு 1 year கஷ்டப்பட்டு படித்து எக்ஸாம்லாம் எழுதி அப்போ தான் வந்து ஆனுவல் லீவ் வந்து விட்டுருப்பாங்க. அப்பாடா விட்டாச்சுடா லீவு, இனிமேல் படிக்க தேவையில்ல, லேட்டாக எழுந்திரிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு மூச்சு வாங்குவோம். அந்த மூச்சை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளேயே வந்து தூக்கி கொண்டு போய் என்ன பண்ணிடுவாங்க, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருவாங்க. அங்கே வந்து அகைன் வந்து மார்னிங் வந்து 8:30லேருந்து எப்படி இந்த ஸ்கூல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும், 8:30 to 4 வந்து நடக்கும். லஞ்ச் பிரேக், காஃபி பிரேக் இதெல்லாம் வந்து நடுவில் நடக்கும். கூடவே வந்து இந்த மாதிரி ஸ்டடீஸ் அதெல்லாம் இருக்கும்போது
இப்போ தானே படிச்சு முடிச்சோம். திருப்பி இதுக்குன்ட்டு ஒரு 1 வீக் வந்து படிக்கணுமா? குழந்தைங்கள அனுப்பணுமா? அப்படின்ற வந்து தெரியாதவங்களுக்கும் அந்த தாட் வரும். ஈவன் தெரிஞ்சவங்க எனக்கும் அந்த தாட் வந்திருக்கு. பட் இட்ஸ் நாட் தட் இது வந்து ஒரு எஜுகேஷனுக்காக, படிப்புக்காக அப்படின்ற இதெல்லாம் கிடையாது. மார்க்ஸ்க்காக அந்த மாரி இதுலலாம் மோஸ்ட் ஆஃப் த சர்ச்சஸ்ல வந்து நடக்காது. அண்ட் மெயின்லி அதுக்காகவும் இந்த ப்ரோக்ராம் வந்து கிடையாது. ஜென்ரலைஸா ஒரு தாட் வந்து அதுதான். ஏன்னா பசங்க கஷ்டப்பட்டு படிச்சு ஒரு வெக்கேஷன் ஹாலிடேன்ட்டு ஒன்று வைக்கும்போது, அப்போ வந்து கிறிஸ்டியானிட்டியை படிக்கணுன்றதுக்காக திருப்பியும் வந்து ஒரு 1 வீக் வந்து குழந்தைங்கள ப்ரெஷர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தாட் இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து அங்கே அதெல்லாம் நடக்காது. ஈவன் கிட்ஸ் வந்து ரொம்ப ஜோவியலாக வந்து இருப்பாங்க. ஒரு ஈஸ் ஆஃப் பீரியட் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அந்த 1 வீக் ஆர் 10 டேஸ் வந்து ஒரு சில் பண்ணுற டைமாக இருக்கும், காம் பண்ணுற டைமாக இருக்கும். இப்போ ஸ்கூலிங்லலாம் எடுத்தானா படிப்பு படிப்பு படிப்பு, ஹோம்ஒர்க் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அவங்களாவே வந்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சாங்க. டான்ஸ் ஆடுவாங்க, பாட்டு பாடுவாங்க, அவங்களுக்கு தோணுனது செய்வாங்க. நோ ரெஸ்ட்ரிக்ஷன். ஸ்கூலிங்கில் இருக்க மாதிரி இந்த இடத்துல வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அது வேற, இது வேற. ரெண்டுத்தையும் வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஸ்கூலிங் எஜுகேஷன் ப்ராசஸ் வேற, வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலில் நடக்கிறது வேற. அங்கேயும் வந்து படிப்புன்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு ஃபன் ப்ராசஸாக தான் இருக்கும். இன்னொரு தாட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் வைக்கிறதே வந்து குழந்தைங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி கிறிஸ்டியானிட்டி கொண்டு வருது அப்படின்ற தாட்டும் இருக்குது. அதுவும் அங்கே வந்து நடக்காது. நான் வீடியோட ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், இது பர்டிகுலர் ரிலீஜியஸ்க்கு சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது அப்படின்ட்டு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரிலீஜியஸ் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் வந்து டிவி சீரியலாகவே வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸ் பீப்புள் மட்டும்தான் பார்க்கணுன்றதுக்காக பண்ணலையே. ஓவரால் எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக அண்டு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த கதை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக தானே அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. சேம் அதே மாதிரி தான் நாங்களும் வந்து கிட்ஸுக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்னிப்பட்ஸ் ஆஃப் பைபிள் ஸ்டோரி சொல்கிறதுனால அவங்க ஒன்றும் பெருசாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போகிறதில்ல. forget about the past culturistic generation. பட் இந்த ஜென்ரேஷன் கிட்ஸை பொறுத்தவரை எல்லாருமே ஈக்குவல்ன்ற மைண்ட் செட்டுக்கு நம்மளும் வந்துட்டோம், நம்ம கிட்ஸையும் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸோட ஸ்டோரி லைனை மட்டும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவசியம் இல்லைல்ல. எல்லா ரிலீஜியஸ் ஸ்டோரி லைனும் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமே. ஸோ தட் வந்து எல்லாருமே ஈக்குவல்ன்ற மாதிரி அவங்க பார்ப்பாங்கல்ல. இந்த மாதிரி ஈவனாக எல்லா ரிலீஜியஸ்லையும் நடக்கிற விஷயத்த வந்து ஜென்ரலைஸாக நம்ம பேசிட்டாவே குழந்தைங்களுக்குள்ள வந்து அந்த ரிலீஜியஸ்டிக் தாட் வந்து வரவே வராதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா வந்து ஒரு ரிலீஜியஸை மட்டும் நம்ம புகழ்ந்து பேசிட்டு அடுத்த ரிலீஜியஸை பற்றி உள்ள என்ன நடக்குதுன்ட்டு அந்த கிட்ஸுக்கு தெரியலன்னா நாளைக்கு அந்த பிள்ளைங்க வளரும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸ்டிக் வெறியனாக தான் அவங்க இருப்பாங்களே தவிர காமன் பீப்புளாக வந்து எல்லாரையுமே வந்து ட்ரீட் பண்ண மாட்டாங்க. திஸ் இஸ் த ட்ரூத் ஆக்சுவலி. பாஸ்ட் ஜென்ரேஷன் பண்ண தப்பு அதுதான். அதை வந்து இந்த ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் அவங்க கிட்ஸுக்கு பண்ணக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ரைட் ஆர் ராங் இன் கமெண்ட்ஸ். உங்கள் ஃபெய்த் அண்ட் ஹோப் வந்து ஒரு பர்டிகுலர் ரிலீஜியஸ் மேலே தான் இருக்குது அப்படின்னா நான் அந்த ஹோப்போ ஃபெய்த்தையும் வந்து தப்புன்னு நான் சொல்லலை. அதை நீங்கள் கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏன்னா உங்கள் ரிலீஜியஸ் காட் வந்து உங்களுக்கு மட்டும்தான். அதை நீங்கள் வர்ஷிப் பண்ணலாம், ப்ரைஸ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் மற்ற ரிலீஜியஸ் கல்ச்சர்னால் என்ன, அவங்களோட ஸ்டோரிஸ் என்ன, அவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்ற ஜஸ்ட் ஒரு ஜென்ரலைஸ்டு பேசிக் நாலேஜ் வச்சு உங்கள் கிட்ஸுக்கு இப்போவே நீங்கள் எஜுகேட் பண்ணிட்டீங்கன்னா வளரும்போது அவங்க வந்து கல்ச்சரிஸ்டிக்காகவும் இருக்க மாட்டாங்க, ரேசிஸ்டாகவும் இருக்க மாட்டாங்க, அண்ட் பர்டிகுலர்லி ரிலீஜியஸ்டிக்காகவும் இருக்க மாட்டாங்க. ஏன் மேல் சாவனிஸ்டாக இருக்க மாட்டாங்க, ஃபெமினிஸ்டிக்காக இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு பீப்புளுக்குள்ளேயே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற அந்த ஸ்டாண்டர்ட் தாட் வந்து அவங்களுக்குள்ள எப்போதுமே இருக்காது. ஸோ இந்த விலாக் வந்து எடுத்தது ஒன்று, பட் பேசுனது ஒன்றா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து என் மனசில் இருந்த விஷயத்த வந்து ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. எதனால் வந்து க்ரைம் ஒரு ஏதோ இந்த ரிலீஜியஸ்டிக் தாட், கல்ச்சரிஸ்டிக் தாட் வந்து இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக அதுக்கு ஒரு சொல்யூஷன் நான் வந்து மனசில் இருந்ததை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து இந்த வீடியோ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஃபைனலாக வந்து ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து ஹெட் பேக் டு ஹோம் ஆகிட்டோம். ஸோ பேரண்ட்டாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் கிட்ட வந்து ஒரு காமன் மேனாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொல்லியிருக்கதை கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ அக்கம் பக்கத்தில் விபிஎஸ் கிளாஸ் ஏதாவது ஸ்டார்ட் ஆச்சுன்னா உங்கள் கிட்ஸை தயக்கமே இல்லாமல் நீங்கள் தாராளமாக அனுப்பலாம். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப்